அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் 1987 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன தன்யாவர்தனம்ங்கிற ஒரு படத்தை தான் பார்க்கலாம். இதில் ஒரு மம்முட்டி நடிச்சிருப்பார், திலகன் இருப்பார். ஏன் இந்த படத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ நிறையா படங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ வர படங்களும் சரி, இப்போ நல்ல படங்களும் வருது. ஆனால் மேக்ஸிமம் நிறையா படங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டில் அந்த ஒரு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். படமும் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். ஆனால் வெளிய படம் முடிஞ்சு வரும்போது அது ஒரு ஒரு பெரிய பெரிய அந்த நினைவிலேயே இருக்காது. அது வந்து அந்த டைமில் அது அப்படியே டைல்யூட் ஆகிடும். என்னென்னா அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அது அப்போ பார்க்கும்போது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மறந்து போயிடும், மறைஞ்சிரும் நம்ம நினைவிலிருந்தே. ஆனால் நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது அது வந்து நினைவுலேயே இருக்கும். அதோட பாதிப்பு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த தன்யாவர்தனம். இந்த படத்தில் லோகிதாஸ் அவர் தான் இந்த படத்தோட ரைட்டர். ஏன்னா அவர் தான் இந்த முக்கியமாக சொல்லணும். இது டைரக்டர் வந்து சிபி. ஆனால் இந்த ரைட்டரை தான் சொல்லணும். இந்த கதையை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எப்படின்னா இது அவரோட ஃபஸ்ட்டு படம்னு சொல்லலாம். அந்த ரைட்டருக்கு, லோகிதாஸ்க்கு ஒரு ரைட்டருக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. இந்த கதை எங்கே ஆரம்பிக்குன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பாலன்னு சொல்லி ஒரு ட்ராயிங் டீச்சர் கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை பார்க்குறாரு, டீச்சராக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தம்பி, அவர் வந்து வேலை தேடிகிட்ருக்கிறாரு. படித்தவர் வேலை தேடிகிட்ருக்கிறாரு. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. இவங்க அம்மா இருக்காங்க. இவங்க குடும்பத்தில் இவங்க அப்பா கிடையாது. ஸோ அவங்களோட மாமா தான் வந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாரு. இதில் என்னென்னா, இந்த குடும்பத்துக்கு ஒரு பரம்பரையான ஒரு சாபம் இருக்குங்கிற மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதல் ஆளுக்கும் ஒரு ஆண் மகனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு சாபம் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கும். மேபி இது மெடிக்கலி கூட இருக்கலாம், எப்படின்னாலும் இருக்கலாம். அதை பற்றிலாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது அவருங்க வீட்லேயும் இதேமாரி நடந்துக்கிட்டே வரும். கடைசியாக அவரோட மாமா வந்து அவர் வந்து ஒருத்தர் வந்து மனநல பாதிக்கப்பட்டு இருப்பார். அவர் வந்து ஒரு ஸ்டேஜில் இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, அன்றைக்கி கனவில் வந்து மம்முட்டி கனவில் வந்து அவர் வந்தோடனே டக்குன்னு பயந்துருவார். பயந்தவுடனே என்ன ஆகும், அந்த இவர் பயந்துட்டார். அடுத்து எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்த வாரிசு பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர் இருக்காங்க. பட் இவருக்கு தான் கனவு வந்து இது மாதிரி ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் இதேமாதிரி கனவு வந்து பைத்தியமாயிருக்காங்க. ஸோ இவருக்கு பைத்தியம், அடுத்து இவர் தான் பைத்தியமாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணோடனே ஊரில் இதோட நியூஸ் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இவர் போகிற டீ கடை போகிறப்பெல்லாம் இவரை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது சின்ன குழந்தைங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவர் படித்தவர்ல, ஸோ அதனால் என்ன பண்ணுவார், ஒரு சிட்டிக்கு போய் அங்கே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து இந்த மாதிரிலாம் உண்மையாகவே ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரையும் ஒரு சுய பரிசோதனையும் பண்ணிப்பார். அப்படி பார்த்தா அது ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருப்பார். திரும்ப வரும்போது இவரை பைத்தியம்னே அந்த சொசைட்டி முடிவு பண்ணி இவரை திரும்ப ஒரு பைத்திய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுவோம். இன்பிட்வீனில் அவங்க தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். இந்த படத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா, வில்லன்கிற கதாபாத்திரமே இருக்காது. என்னென்னா, இந்த கதையில் அந்த ஹீரோ கதாபாத்திரம் இல்லாமல் மேக்ஸிமம் இருக்கிற அந்த சொசைட்டி இருக்குல்ல, சுற்றி இருக்கிற அந்த கிராமத்து மக்கள், அந்த குடும்பத்தில் இருக்கிற சில உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே தான் அந்த வில்லனாக தான் நம்ம நினச்சிக்கணும். அப்படி தான் கதை எழுதியிருக்காங்க அழகா. ஏன்னா ஒரு சொசைட்டி வந்து என்னன்னே தெரியாமல் ஒரு மூட நம்பிக்கையில்
இவன் தான் பைத்தியம்னு சொல்லி சொல்லி அவனை உண்மையாகவே பைத்தியம் தானான்னு உணர்கிற அளவுக்கு செஞ்சு அவனும் டெஸ்ட் பண்ணி இல்லைங்கிற வரும்போது வலுக்கட்டாயமாக அவன் பைத்திய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு சீன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அந்த தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வருவாங்க. இவர் எதிர்ச்சியாக வருவார். பார்த்தா இவர் அண்ணனே இல்லை, இவர் வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாடையில் சொல்லிடுவாங்க. அவரும் புரிஞ்சுக்கிட்டு போயிடுவார். ஒய்ஃபையும் அங்கேருந்து கூட்டு போயிடுவாங்க. ஒய்ஃபோட அப்பா அங்கே போய் அவன் குடும்பத்தையும் தேடி பார்ப்பான். அவரும் விட மாட்டாங்க, அவங்க வீட்லேயும் விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து தன் மேல் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், ஒரு மூட நம்பிக்கையினால் இந்த சமுதாயம் வந்து ஒருத்தனை என்ன வேணாலும் பண்ணுங்கிற மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க. ஸோ ஃபைனலாக இது வந்து ஒரு ஸ்பாய்லர் தான். இதுக்கப்புறம் படம் பார்க்குறவங்க பார்த்துட்டு வந்து கேளுங்க. அவ்வளோதான். இது என்னென்னா இதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவே வந்து அவனுக்கு வந்து மருந்து விஷம் வச்சு ஊட்டி விட்டு கொன்றுவாங்க. ஏன்னா அடுத்த பைத்தியமாக அவனை கட்டி வச்சுருப்பாங்க அந்த பாலன்கிற கேரக்டரை, மம்முட்டியை. அது தாங்காமல் இதுக்கு மேலேயும் வேணான்னு சொல்லிட்டு விஷம் வச்சு கொடுத்துட்டு அவங்களும் அந்த தாயும் வந்து விஷம் வச்சு அவங்களும் சாப்பிட்டு இறந்துருவாங்க குற்ற உணர்ச்சியில். அந்த சீன்லாம் ரொம்ப கண் கலங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சீன் வந்து அந்த அம்மா வந்து தன்னோட குழந்தை சோறு ஊட்டுறப்ப இந்த நினைவுகளும் இப்போ அவங்க எடுத்து பைத்தியமாக இருக்காங்கிற மாதிரி நினச்சிட்டு கொடுக்குறதும், இதுக்கு மேலே இந்த கஷ்டப்பட வேணாம் இதில் அப்படிங்கிறத. ஆனால் அவங்களுக்கு தெரியும் பைத்தியம் இல்லைங்கிறது தெரியும். ஆனால் இதுக்கு மேலே இந்த சொசைட்டியில் வாழ முடியாது நம்ம அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 2 பேரும் இறந்துருவாங்க. ரொம்ப பாரமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது. இந்த கதை அம்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குடும்பம், அந்த குடும்பம் சார்ந்த இந்த மனநல பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு புரிதல் இல்லாமல் இந்த சொசைட்டின் வந்து ஒருத்த மேலே வேற ஒரு பார்வையை உண்டாக்கி அதன் மூலமாக உண்மையாகவே அவனோட வாழ்க்கையை அழிக்கிறதுங்கிறது வந்து முன்னாடிலாம் இது நிறையாவே நடந்திருக்குங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ நிறையா விழிப்புணர்வு இருந்தாலும் முன்னாடி கிராமங்களில் இது கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நடந்திருக்க வாய்ப்புண்டு. எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் 4 பேர் சொல்கிறத வச்சுட்டு பேசுகிறது. இது வந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக நிறையா ப்ராப்ளத்துக்கும் சொசைட்டி வந்து எதுன்னே தெரியாமல் பேசிடுறதே அந்த தனி மனிதர்களுக்கு பிரச்சனை உண்டாகுதுங்கிறது உண்மைதான். ஸோ இந்த வீக்கெண்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு படம், பொறுமையாக ஒரு நல்ல கதையம்சம்ல படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். ஒரு புத்தகம் படித்த மாதிரியும் இருக்கும் இந்த படம். கண்டிப்பாக பாருங்கள். நான் அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு புத்தகத்தோடு வரேன். மீண்டும் நம்ம சந்திப்போம். நிம்மதியாக தூங்குங்க. எல்லாம் சரியாகும். நன்றி, வணக்கம்.